சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதில் விடுவேனா இனி ஒன்ன விடுவேனா விரலுடன் விரல் கடத்திய காதல மறப்பேனா. ஐஸ் சாப்பிடலாமா? என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்கு? சாக்கோபார் 50 ரூபா, மேங்கோ 40 ரூபா, கேசர் பிஸ்தா 75 ரூபாமா. உங்களுக்கு என்னங்க பிடிக்கும்? சாக்கோபார். ஒரு சாக்கோபார் ஒரு மேங்கோ கொடுங்க. எவ்வளோண்ணா ஆச்சு? 100 ரூபாமா. எப்படின்னா 100 ரூபாய் ஆகும். சாக்கோபார் 50 ரூபாய், மேங்கோ 40 ரூபாய் சொன்னீங்க. அப்ப 90 ரூபாய் தானே? இல்லம்மா, ரெண்டுமே 50 ரூபான்னு தான் சொன்னேன். நீங்க மாத்தி பேசுறீங்க. முதல்ல சொல்லும்போது சாக்கோபார் 50 ரூபாய், மேங்கோ 40 ரூபாய் தான் சொன்னீங்க. இப்ப நீங்க பொய் சொல்றீங்களே. ஏமா, நான் ஏமா பொய் சொல்ல போறேன்? ரெண்டுமே 50 ரூபான்னு தான் சொன்னேன். உங்களுக்கு 10 ரூபாய் சேர்த்து வேணும்னா உண்மையை சொல்லி கேளுங்க. இப்படி பொய் பேசாதீங்க. கொடுங்க. இந்தாங்க. தேங்க்ஸ்மா. அவர் 10 ரூபாய்க்கு போய் சொன்னதுக்கே இவ்வளோ டென்ஷன் ஆகுறா. நாம கல்யாணம் பண்றதுக்கு 10 லட்சம் ரூபாய் டம்மி நோட்டு கொடுத்து போய் சொல்லியிருக்கோம். அந்த விஷயம் தெரிஞ்சா என்ன பண்ணுவான்னே தெரியலையே. இந்தாங்க. உங்களுக்கு சாக்கோபார் தான் பிடிக்குமா? அதான் இப்பதானே சொன்னேன் சாக்கோபார் தான் பிடிக்கும்னு. ஆனா ஓ, அப்படின்னா உங்களுக்கு மேங்கோ தான் பிடிக்குமா? ஏங்க, நம்ம ஐஸை மாத்திக்கலாமா? மாத்திக்கலாம். ஆனா ஏன்? இல்ல, நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரை வாங்கியிருக்கீங்க, நான் எனக்கு பிடிச்ச ஃப்ளேவரை வாங்கியிருக்கேன். வாழ்க்கையில இனிமே உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சதுன்னு தனித்தனியா ஒண்ணு இருக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் இனி எனக்கு பிடிக்கணும். எனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் உங்களுக்கு பிடிக்கணும். இப்ப நம்ம ஐஸை மாத்திக்கிட்டோம்னா லைஃப்ல பின்னாடி எது வந்தாலும் ஒருத்தர் மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறிக்கலாம் இல்லையா? என்னங்க நீங்க ஒரு ஒரு ஐஸை வச்சு ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ்றோங்கிற வாழ்க்கை தத்துவத்தையே சொல்லிட்டீங்களே. கலாய்க்கிறீங்களா? சே, சத்தியமா சொல்றேங்க. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுக்கறதும் வாழ்க்கையில ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதாங்க லைஃபே. சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? வாழ்க்கையிலேயே முதல் முறையா வேற ஒரு பொண்ணோட சேர்ந்து இந்த மாதிரி ஐஸ் சாப்பிட்றேன். அப்போ நான் உங்களுக்கு வேற ஒரு பொண்ணா? சே, நான் அந்த அர்த்தத்துல சொல்லுங்க. நான் என் தங்கச்சி கூட எல்லாம் சேர்ந்து நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன். ஆனா முதல் முறையா நான் லவ் பண்ற பொண்ணோட ஐஸ் சாப்பிட்றேன். அப்படியே மனசு இந்த ஐஸை விட சில்லுன்னு இருக்குங்க. அதைத்தான் சொல்ல வந்தேன். ஏதோ வளரி மாத்தி மாத்தி பேசிட்டேன். சாரி. ஃபீல் பண்றீங்களா? நீங்க ஃபீல் பண்ணலையா? எனக்கும் இருக்கு. எங்க உங்க முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. உள்ள இருக்கு. இப்போதானே மேலே சொன்னேன்.
மனசுக்குள்ள இருக்கிறத வாய் விட்டு சொன்னா தானே நானும் அதை கேட்டு சந்தோஷப்படுவேன். சும்மா சொல்லக்கூடாது. அழகா சிரிக்க கத்துக்கிட்டு இருக்கீங்க. சிரிக்கலாம் யாராவது கத்து தருவாங்களா? என்னோட சிரிப்பே அப்படிதான். அதுவும் கரெக்டு தான். சாப்பிடுங்க. ஆ ஏங்க, மேல ராஜா சார் பாட்டுலாம் பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, ஆமா. அதுல ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடுங்களேன். இன்னைக்கு வேண்டாம். ஏங்க, இடமும் நல்லா இருக்கு, நம்ம 2 பேரும் மட்டும்தான் இருக்கோம். சும்மா எனக்காக பாடுங்களேன். கண்டிப்பா ஒரு நாள் நீங்க கேட்காமலே நான் பாடுறேன். ஆமா, இப்ப நான் கேட்டே பாடலையா? இதுல நம்ம கேட்காம அவரை பாட போறாங்களா? எல்லாமே உருகுது. வாங்க உள்ள போய் சாப்பிடலாம். வாங்க. இப்போ ஸ்மெல் கொஞ்சம் பரவாயில்ல? ஆமா, கொஞ்சம் பரவாயில்ல. மகா, பேசணும்னு சொன்ன விஷயத்த இன்னும் பேசவே இல்லையே மகா. அது நாம 2 பேரும் சேர்ந்து பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம். அதுக்கு தான் நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன். சொல்லுங்க. பரவாயில்ல, அத இன்னொரு நாளைக்கு கூட பேசிக்கலாம். இப்போ எல்லாரும் தியேட்டர்ல இருப்பாங்கல்ல? ஆமா, தியேட்டர்ல இருப்பாங்க. நல்ல காலம், எல்லாரும் கிளம்பி தியேட்டருக்கு போயிட்டாங்க. இல்லாட்டி நம்ம 2 பேரும் மனசை விட்டு பேசியிருக்க முடியாது இல்ல?